மட்டக்களப்பு மீராவோடை சரஸ்வதி வித்யாலயத்தின் 125வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், சி யோகேஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர்களான இந்திரகுமார் பிரசன்னா, கோவிந்தன் கருணாகரம், கணேசமூர்த்தி நடராசா மற்றும் ஞா கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் 2005ஆம் வருடம் இந்த எங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏற்கனவே சமஷ்டி ஆட்சியை தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அவரை நாங்கள் தோற்கடித்தோம், வாக்களிக்காமல் தோற்கடித்தோம். சந்தர்ப்பத்தை இழந்தோம். அரசியலமைப்பு உருவாக்குவது என்பது வெறுமனே இந்த அரசாங்க செயல்பாடு அல்ல. ஆகவே அந்த செயல்பாட்டை செய்து முடிப்பதற்கு மேல் அவகாசம் தாருங்கள். பல ஆண்டுகள் அல்ல, சில மாதங்கள் தாருங்கள் கேட்க விரும்புகிறேன். சில மாதங்கள் தான். வடக்கிலே இளைய நண்பர் விக்னேஸ்வரன் தலைமையிலான எழுத தமிழ் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தை பார்த்து அதை அறிந்து அதை பற்றி பலர் தென்னிடங்களிலிருந்து விமர்சன கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருந்தார்கள். நாட்டிலே மிகப்பெரிய இனவாதி விக்னேஸ்வரன் என்று மிகப்பெரிய இனவாதிகள் வடக்கில் எழுத தமிழ் போராட்டம் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கின்றது. விக்னேஸ்வரனை பார்த்து கேள்வி கேட்கும் பலர், குறை கூறும் பலர், விமர்சனம் செய்யும் பலர், அவர்கள் கதை சொந்த கதை, மோசமான கதை.